ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் 3 ஈஸியான பேப்பர் கிறிஸ்மஸ் கிராஃப்ட்ஸ் தான் பண்ண போகிறோம். இதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்கொயர் சைஸ் பேப்பர் எடுத்துகிட்டு அது இந்த மாதிரி டயக்னலாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் அதை அப்படியே திருப்பிட்டு இந்த சைடு ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிட்டு திரும்ப இந்த சைடும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதை அப்படியே திருப்பிட்டு இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் வச்சுட்டு சென்டராக இருக்கிறத அப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். நம்ம ரீசெண்டாக பாப்பெட் பண்ணோம் இல்லையா, அதில் இப்படி தான் ஃபோல்ட் பண்ணியிருப்போம். அதே சேம் தான் இது வரைக்கும். இப்போது இதை இந்த மாதிரி சென்டராக ப்ரெஸ் பண்ணி ஃபோல்ட் பண்ணிக்கணும். திரும்ப இதை மடித்து வச்சிடலாம். இப்போது அதே மாதிரி இந்த பக்கமும் இப்போ திருப்பிட்டு இந்த சைடும் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். அதே மாதிரி இந்த சைடும் இப்போ கரெக்டாக இந்த லைன் வரைக்கும் கட் பண்ணிட போகிறோம். இப்போது இதில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு கட் பண்ணிட்டே வந்துடலாம். இப்போ இதுக்கு ஈக்குவலாக அதே மாதிரி இந்த சைடும் கட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த கட் பண்ணதெல்லாம் இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து சின்னதாக அந்த மாதிரி ட்ரையாங்குலர் ஃபோல்ட் மாதிரி பண்ணிகிட்டே வரணும். இதே மாதிரி டோட்டலாக 8 செக்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த 8 செக்மெண்ட்டையும் நம்ம இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிகிட்டே வந்துடணும். இதே மாதிரி எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட் சின்னதாக ஒரு பிளாக் இல்லை ப்ரௌன் கலர் பேப்பர் எடுத்துக்கலாம். அதை இப்படி ரோல் பண்ணி எண்டில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இப்போ இதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதோடைய பாட்டம் சைடில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்க போகிறோம். அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு க்யூட்டான கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து ரெடி ஆகிடும். இதில் நீங்கள் ஏதாவது டெக்கரேட் பண்ணுறது வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் அடுத்ததாக ஒரு குட்டி கிளிட்டர் ஷீட்டில் ஸ்டார் ஷேப் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை இதுக்கு மேலே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் எந்த சைஸில் வேணால் பண்ணலாம். இதோட சின்ன சைஸில் கூட பண்ணலாம். ஸோ ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக வந்து ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் கிராஃப்ட்டுக்கு ஒரு ஸ்கொயர் சைஸ் பேப்பர் எடுத்திருக்கேன், ரெட் கலர் பேப்பர். அதே சைஸில் ஒரு ஒயிட் கலர் பேப்பரும் எடுத்திருக்கேன். இப்போ இது ஒரு சைடில் க்ளூ அப்ளை பண்ணி இந்த ஒயிட் பேப்பரை இதுக்கு மேலே பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஒரு 0.5 சென்டிமீட்டர் அளவுக்கு ஃபோல்ட் பண்ணால் போதும். அதே மாதிரி இந்த சைடும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேலே சின்னதாக இந்த மாதிரி மடிச்சிடலாம். இப்போ இதை அப்படியே திருப்பிட்டு இந்த சைட்லேருந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். அதே மாதிரி இந்த சைடும். இது ஃபுல்லாகவே ரொம்ப சிம்பிளான ஃபோல்டிங்ஸ் மட்டும்தான். இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் இப்போவே கெஸ் பண்ண முடிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு அங்கங்கே நம்ம க்ளூ வேணும்னா போட்டு ஒட்டிடலாம். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். திரும்ப இன்னொரு ஸ்கொயர் சைஸ் பேப்பர் எடுத்திருக்கேன்.
இப்போ இதுலேயும் இந்த சைடு ஒரு 0.5 சென்டிமீட்டர் அளவுக்கு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதோடைய ஆப்போசிட் சைட்லேயும் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே 2 ஈக்குவல் ஹாஃபாக மடிச்சுக்க போகிறோம். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சைட்லேருந்து கரெக்டாக அந்த சென்டர் லைன் வரைக்கும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைட்லேயும் ஃபோல்ட் பண்ணிடலாம். இப்போ இதை இந்த மாதிரி கிராஸாக ஃபோல்ட் பண்ணிடலாம். இதே அளவுக்கு இந்த சைடும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே எப்படி மடிச்சு வச்சுக்க போகிறோம். இதே உங்களுக்கு வேணும்னா ஃபோல்ட் பண்ணிட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சோலே அதில் ஐஸ் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிட்டு இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட லிட்டில் சாண்டா கிளாஸ் ரெடி. இதில் வந்து இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன த்ரெட் மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு கிறிஸ்மஸ் ட்ரீ ஆர்னமெண்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படியே கூட எங்கேயாவது ஹேங் பண்ணி வைக்கலாம். பார்க்கறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். தேர்ட் ஒன்க்கு இந்த மாதிரி 3 ரவுண்ட் சைஸில் பேப்பர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த 3 பேப்பரும் இந்த மாதிரி 2ஆக மடித்து வச்சிடலாம். இந்த 3த்தையும் இந்த மாதிரி ஈக்குவலாக அரேஞ்ச் பண்ணிட்டு ஃபோல்ட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ கரெக்டாக சென்டர் லைனில் ஸ்டாப்பிள் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் தனித்தனியாக இந்த மாதிரி பிரிச்சுட்டு இதை எப்படி ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுக்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் மாதிரி கிடச்சிருக்கு இல்லையா. இப்போ இன்னொரு கலர் பேப்பரில் இந்த மாதிரி குட்டி ரவுண்ட் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதோட சென்டரில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ஒரு 9 இல்லை 10 ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பேப்பரில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ண ஃப்ளவர்ஸை இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு இந்த பேஸ் வந்து இன்னும் திக்காக வேணும்னா நீங்கள் ஒரு 10 கார்ட்போர்டில் கூட இந்த ரவுண்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா ஃப்ளவர்ஸையும் அதுக்கு மேலே பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் சின்னதாக ஒரு பப் ரெடி பண்ணி எடுத்து அதையும் இதோடைய சென்டரில் பேஸ்ட் பண்ணிடலாம். இந்த பேப்பர் பவ் ஆல்ரெடி நிறைய கிராஃப்ட்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், நம்மளுடைய பேப்பர் கிறிஸ்மஸ் விரத் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பின்னாடி டபுள் சைட் டேப்போ ஒரு த்ரெட்டோ யூஸ் பண்ணி நீங்கள் வாலில் ஹேங் பண்ணிக்கலாம். இந்த 3 கிராஃப்ட்ஸுமே ஈஸியாக இருந்திருக்கும். நான் நம்புறேன் இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.